நட்புகளே வணக்கம். ஹாய் டு ஆல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களாப்பா? இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சத்தான ஒரு டிஷ் எப்படி பண்ணி பார்க்கலாங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நைஸாக அரிஞ்சு 1 கப் அளவு போட்டு வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நிறம் மாதிரி வரும்போது பசலைக்கீரையில் 1 கட்டு பெரிய கட்டாக இருந்ததுனால அதை நான் பாதி தான் எடுத்திருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 200 கிராம் வச்சுக்கோங்க. அதை வந்து நான் 1 2 அப்படியே கட் பண்ணிவிட்டு போட்டு வதக்குங்க. ஏன்னா இதை வதக்கும் போதே நல்லா சுருண்டு வந்துடும். அதனால் ரொம்ப நைஸாக அறிய வேண்டாம்ப்பா. இதை வந்து வதக்கிட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டு அப்படியே சுண்டணும் நல்லா. அது வரைக்கும் மெதுவாக அப்படியே வதக்கி விடுங்க. மூடி வைக்கக்கூடாதுப்பா. கீரையை வந்து எப்போவுமே மூடி வைக்கக்கூடாதுன்னு அம்மா சொல்லுவாங்க. அதனால் அதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நைஸாக இருந்தது போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பார் பொடி 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சரிங்களா? இது நல்லா கீரை சுருண்டு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுன்னா கொஞ்சமாக தண்ணி விடணும். ஏன்னா இப்போ நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். அது வேகிறதுக்காக தண்ணி விடணும். புரிஞ்சுக்கோங்க. கீரை வந்து எப்போவுமே மூடி வைக்காமல் வேக வச்சாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா மூடி வைங்க. கொஞ்சம் தேவையான அளவுக்கு அதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சு வெந்ததுக்கப்புறமா நம்ம தனியாக வேக வச்ச துவரம்பருப்பு எப்பவும் போல் பூண்டு, ஜீரகம், மஞ்சத்தூள், பெருங்காயம்லாம் போட்டு வேக வச்சுருக்க துவரம்பருப்பை 1 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு டம்ளரில் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். ஆனால் சாம்பார் மாதிரி ஊற்றாதீங்கப்பா. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் தால்னால. இப்போ இந்த பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடுங்க. மீன் டைம் இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு தாளிக்கிற கண்டியில் வந்து கொஞ்சமாக நெய் விட்டாலும் விடலாம், இல்லை நீங்கள் எண்ணெய் விடுறதுனாலும் விடலாம். சரிங்களா? இது சுண்டாமல் பார்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. ரொம்ப அடிக்கடி தண்ணி சேர்த்திங்கன்னா சலசலன்னு போயிடும். அந்த கரெக்டாக அதை கொதிக்கிற பதத்துக்கு முன்னாடி சேர்த்துக்கலாம். தாளிக்கிறது கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டு தாளிச்சுக்கோங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. தால் முடிஞ்சது. இது வந்து சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பை டு ஆல்.